நீங்க நீதிமான்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சிங்கத்தின் தைரியம்ன்றது தானா வந்துடும். நீதிமானுடைய குணங்கள்ல ஒண்ணு, அதாவது அவனுடைய கேரக்டர்ல ஒண்ணு, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? ஓடி போவார்கள். அடுத்து நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் தைரியமாய் சொல்லுங்களேன் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ எப்படி சொல்றது, அவன் எப்பவுமே பொய் சொல்றவன்தாயா, அவன் எப்பவுமே மாற்றி பேசுறவன்தாயா அப்படின்னா அதுதான் அவன் கேரக்டர். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை சொல்றாரு, நீதிமான் அவன் எப்பவுமே தைரியமாக தான் இருப்பான். அப்படி வராரு. நல்லா பாருங்க, இது வந்து கேரக்டர். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர்றது கிடையாது. இது வந்து இயல்பாகவே நீதிமான் தைரியமாகவே இருப்பார்கள். ஆமே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். சிங்கம் அப்படின்றத சொல்றாரு அவர். வாசிங்க திரும்ப. நீதிமான்களோ சிங்கத்தை போல. அந்த சிங்கத்தோட தைரியத்தை நீ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன் நான். ஒருத்தர் யானை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யானையிலிருந்து அதை குறி வைக்கிறான். இந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னா, நீ நம்பவே மாட்டீங்க, நான் கண்ணால் பார்த்தேன், தரையிலேருந்து அப்படியே தம்பி யானைக்கு மேலே இருக்கிற அடிச்சு பாரு ஒரு அடி. அச்சா, இதுதான்டா சிங்கம். கர்த்தர் சொன்னார், இதுதான்டா நீதிமான். ஆமே, துப்பாக்கி எடுத்து நீட்டுறான், அப்படி பயப்படாம முன்னாடி வருது. 2 தடவை சுடுறான். அது துப்பாக்கின்னு தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம். 2 தடவை சுடுறான், அந்த சவுண்டை கேட்குது. ஒரு தடவை அவன் சுட்டது உடம்புல பட்டுருச்சு, அதோட வருதுங்க எகிரி. நான் ஒரு சிங்கம், நீங்க ஒரு சிங்கம். ஆமே என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்க நீதிமான்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சிங்கத்தின் தைரியம்ன்றது தானா வந்துடும். அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் அப்படின்னா ஒரு 10,000 பேர் வந்து இறங்கினாலும், நீங்க எத்தனை பேர் உங்க எதிரி? 10 பேர் இருப்பாங்களா? உங்களோட காலி ஒன்று நினைச்சிருக்கிற 10 பேர் இருப்பாங்களா? தாவீது சொல்றான், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. கைத்தட்டுங்க. என் இருதயம் பயப்படாதுன்றான். நான் பயப்பட மாட்டேன்றதோட பயங்கரமான வார்த்தை, என் இருதயம் பயப்படாது. அவங்க சொன்னா கேட்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி. என் இருதயம் பயப்படாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சார் பிரச்சனைலாம் வருது, ஆனால் பயப்பட மாட்டேன் சார் இருதயம். இன்னொருத்தர் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப சீக்ரெட் என்னன்னா, அவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென், அவர் கூட இருக்கிறார். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. கைத்தட்டுங்க. ஆமென். எது சார் மெஜாரிட்டி? 1000 பேரா 10,000 பேரா? தேவன் எவன் கூட இருக்கிறானோ அவன் ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அவன் தான் மெஜாரிட்டி.